தமிழகத்தில் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருகிறது என்று சர்க்கரைத்துறை ஆணையர் விஜயகுமார் கூறினார். தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் தமிழ்நாடு சர்க்கரை கழகத்தின் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை பங்குதாரர்களின் 48வது பேரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சர்க்கரைத்துறை ஆணையர் விஜயகுமார் தலைமை தாங்கினார். கலெக்டர் தீபக் சேக்கப் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சர்க்கரைத்துறை ஆணையர் விஜயகுமார் பேசியதாவது: பல்வேறு நிதிச் சுமைகள், முக்கியமான செலவினங்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் கரும்புக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. அரசு ஆலைகளில் 40 லட்சம் டன்களும், தனியார் ஆலைகளில் 1 கோடி டன்களும் அறவை செய்யப்படுகிறது. அரசு ஆலைகளுக்கு மட்டுமல்லாமல் தனியார் ஆலைகளுக்கும் கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக டன்னுக்கு ரூபாய் 195 வழங்கப்படுகிறது. இதன்படி கடந்த ஆண்டு ரூபாய் 262 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. குருங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையில் 6 லட்சம் டன் அறவை செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு 2.50 லட்சம் டன் தான் அறவை செய்யப்பட்டது. இதில் 60,000 டன் பக்கத்து ஆலையிலிருந்து வாங்கப்பட்டன. ஆனால் குருங்குளம் ஆலையில் உண்மையாக 1.90 லட்சம் டன் கரும்புகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருகிறது. இது தொடர்பாக விவசாயிகள், ஆலை அலுவலர்கள் கூட்டு முயற்சி மேற்கொண்டால் அதிகப்படுத்த முடியும். கரும்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஊதியம் வருகிறது என ஊழியர்கள் கருதினால் நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. விவசாயிகள் கரும்பு பயிரிட்டால்தான் ஆலையும் நீடிக்கும். குருங்குளம் சர்க்கரை ஆலையில் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக அலுவலர்கள் மட்டுமல்லாமல் விவசாயிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. தவறு இழைத்தவர்கள் நிச்சயமாக தண்டனை பெறுவர். குருங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையில் 22-23ஆம் ஆண்டு அறவை பருவத்தில் 2,46,001 டன் கரும்பு அறுவை செய்யப்பட்டு 2,19,718 குவிண்டால் சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டது. இதற்கான கிரய தொகை ரூபாய் 69.40 கோடியே. தமிழக அரசின் சிறப்பு ஊக்கத்தொகை ரூபாய் 3.39 கோடி பட்டுவாடா செய்யப்பட்டது. நடப்பு அறவை பருவத்தில் இதுவரை 42,605 டன் அறவை செய்யப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டு அறவை பருவத்திற்கு மொத்தம் 5,704 ஏக்கர் கரும்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரும்பு மகசூல் ஏக்கருக்கு 32 டன் வீதம் 1,83,000 டன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரும்பு வெட்டும் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அனைவருக்கும் இந்த அறவை பருவத்திற்கு ரூபாய் 1,37,500 குழு காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கரும்பு வெட்டுவதற்கு 7 எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு எந்திரம் மூலம் மட்டும் 52,000 டன் அறுவடை செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கூட்டத்தில் தமிழக கவர்னரின் பிரதிநிதி சித்ரா, தலைமை கரும்பு அபிவிருத்தி அலுவலர் வெற்றிவேல், அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை தலைமை நிர்வாகி ரவிச்சந்திரன் மற்றும் பங்குதாரர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர்.